ஹாய் மக்களே, நாங்கள் இன்றைக்கி எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உக்கடை வரைக்கும் வந்துடும். உக்கடை வந்து அங்கேருந்து பழனி போகிறோம். ஏன்னா போன தடவை தான் பழனி வந்து கேன்சல் ஆகிடுச்சு. மறுபடியும் பைக்கில் போவோம் அப்படின்னு இருந்தால் பைக்கெல்லாம் கிடையாது, பஸ்ஸில் தான் போகணும் அப்படின்னு. அப்படியே பஸ் ஏறி வந்தாச்சு. இப்போ வந்து சாப்பிட்டுட்டு பஸ்ஸியாக நிறையா பஸ்ஸு சாப்பிட்டுட்டு அப்படியே பழனி போகலாம் அப்படின்னு சும்மா வெஜ்ஜு பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே போக கன்டினியூ பண்ணுறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். பார்த்தே ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ வேறு லெவலில் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், பெல்லைக்கான ஆள் வச்சுருங்க. இப்போ வாங்க வீடியோ கொடுக்குறோம். ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு அப்படியே பஸ்ஸில் ஏறியாச்சு. பழனி பஸ்ஸில் ஏறியாச்சு. பழனி பஸ் ஏறி ஒரு 3-4 கிலோமீட்டர் தாண்டி போயிருக்கோம். ரித்திஷோட பேர் சொல்ல சட்டை பண்ணுறேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வெஜ் பிரியாணி வந்து காரம் அது வந்து நல்லாவே இல்லை. டேஸ்ட் வந்து அவ்வளோவா நல்லாவே இல்லை. என்ன பண்ணுறது சொல்லிட்டு சாப்பிட்டு வந்தாச்சு. ஸோ டயர்டும் அதெல்லாம் வந்து அப்புறம் சாப்பிடலன்னா அப்புறம் பஸ்ஸில் போக முடியாது. அப்புறம் மயக்கம் போட்டு வந்துடுவா. இல்லை அதுக்கு தான் நான் பைக்கில் கொடுப்பேன். பைக்கில் நான் போயே ஆவேன் அப்படின்னு சொன்னான். அன்னைக்கு வந்துட்டு நான் சாப்பிடவே இல்லை. அதனால தான் இப்போல்லாம் நான் சாப்பிட்டேன். நல்லா தான் சாப்பிட்டா. பழனி ஏர்லாம் உனக்கு கொண்டுட்டேன். ஆடியோ வேறு எப்படி தெரியல, மைக் போட்டால் இறைச்சலாக இருந்துச்சு. அதனால தான் மைக்கை வந்துட்டு சாதா பண்ணுறோம். நீ அடுத்து போக கன்டினியூ பண்ணுறோம். ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை, வேறு லெவலில் இருக்கும். ஒரு வழியாக பழனிக்கு வந்தாச்சு. எப்படியோ சிறப்பாக வந்தாச்சு. ஆனால் என்ன ட்ராவலிங் தான் ரொம்ப டயர்டு. இப்போ பாருங்கள், பழனி வந்தாச்சு. நல்லா தெரியுதா? அதை ப்ரூவ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். வந்தாச்சு. பஸ்ஸு தாங்க ரொம்ப தூரம். ஏதோ டெய்லிலாம் வந்துட்டு தான் இருப்போம். அப்பப்போ ஆமாம், 1.5 வருஷம் கிட்ட இருக்கும். பைக்கில் வந்தோம். ஆனால் பைக்கில் வந்து பாதி தூரம் வந்துட்டு அதுக்கப்புறம் வரல. தலைவர் வந்து கூப்பிடல, வேணாண்டா நீ வீட்டுக்கு போ அப்படின்ட்டாப்புல. இந்த தடவை வந்து இங்கே வரைக்கும் வந்துட்டா பார்ப்போம். மேலே போய் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பார்த்துட்டு தான் போகிறோம். தின்றது தான் இருக்கா போய் சாமியை பார்க்கணும்லாம் இருக்க மாட்டேறேன். சாமி பார்த்துட்டா சரி, சாமியை பார்த்துட்டு இப்போ வந்து படியில் தான் போகணும், படியில் தான் நடக்கணும். இப்போ என்னன்னா இந்த ஒரு பெட்டி மாதிரி வீழ்ச்சி அதில் போவோம் அப்படின்டா. வீழ்ச்சிலாம் போவேண்ணா, படியில் நடப்போம். படியில் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி படியில் போகிறோம். சரி, போகும்போது வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த எங்கே வேணும் காட்டு கையில் எப்படி இந்த ஹார்டின் இருக்குது பார்த்தீங்களா? அது எங்கடி வேணும் கொடுக்கணும்? இங்கே இல்லை அது. எல்லா கடையும் ஒரே மாதிரி இருக்குங்க. பாருங்கவா, இங்கே தான் குத்தணும். மொதல் டாட்டோம் எனக்கு மொதல் டாட்டோம்னா நான் இங்கே தான் குத்துனேன். இங்கே தான் குத்தணும். மொதல் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இங்கே. ஆமாம், இதே தான் இங்கே தான் குத்தணும். அப்புறம் வந்து நெஞ்சில் இருக்க வேணின்றது இங்கே தான் குத்துறோம். அப்புறம் வந்து ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, ஒரு ஸ்லோமோ நம்ம இங்கே இங்கே கூட நடந்துப்போம். ஸ்லோமோ எல்லாம் போட்டு வரேன் பாருங்கள், வேறு டவுனில் இருக்கும். இங்கே தான் எடுத்து மொதல் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது பச்சை குத்தணும். சும்மா ஹார்டின் மட்டும் தான் போடலாம் நினச்சோம். அதுக்கப்புறம் வந்து பஸ்ஸில் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. பீஸு கரெக்டாக வந்து 1 மணி 2 மணிக்கு வச்சுக்கோங்க. 2 மணிக்கு ஏறணும். 2, 3, 4, 4:30 ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க வர்றதுக்கு. 4:30 தான் இறங்கணும். அப்படியே இறங்கிட்டு பாதி தான் அவங்கள தான். இல்லை இருக்கட்டும் இருக்கட்டும். சாமி மட்டும் தான் கும்பிட்டு வர போகிறோம். போகுதுல்ல போதீங்கல்ல, சாமி தான் கும்பிட போகிறோம். குழந்தை முருக வேலு குடும்பத்தோட இருக்கட்டும். உண்டியில் போட்டாங்க. உண்டியில் போடுறது அது நடி உண்டியில் போடுறது. சரிங்க, நீ போக கொஞ்சம் கன்னி பண்ணுறோம். அதுக்கப்புறம் இன்னொன்று ஃபேவரட்டான இடம், அப்படியே லைன்லேயே இருங்க. என்ன ஒருத்தவங்க மழை வளர்ச்சி லவ் பண்ணும்போது மழை வளர்ச்சியான கம்மியானவர் இந்த இடத்துல தான். அந்த கரெக்டாக வந்து அந்த ஆட்டோ போய் பார்த்துக்கோங்க. அதில் லாஸ்ட் ஆட்டோ அவருக்குள்ளே அந்த ஆட்டோ அவங்களுக்குள்ளே தான் பார்த்துக்கோங்க. ஒருத்தவர் வந்து என்னை அடிக்க வந்துட்டாரு. பயந்து அண்ணா விடுங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் போய் கடற்கரை விட்டு வா விஜய்
நான் என்ன அடிக்கிறதுக்கு போகிறேன். அவங்க வந்து மன வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க கம்போடே அலையிறாங்க. ஆமாங்க, நம்மளை அடிக்க வராங்க, நம்ம காப்பாற்று தான் பண்ணணும். அவர் உண்மையில கட்டையெல்லாம் எடுத்து அடிக்க வந்துட்டாப்புல. எனக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு பார்த்துங்க. சரி ரைட்டு. அப்புறம் ஒளிஞ்சொளிஞ்செலாம் போனோம், எங்களே தான் டார்கெட் பண்ணுறாங்க. அப்புறம் கோயிலுக்குள்ளெல்லாம் போனோம், அப்புறம் எங்களே தான் டார்கெட் பண்ணுறாங்க. என்னன்னு தெரில. 2 வரைக்கும் கடைசி வரைக்கும் எங்களை தான் வந்துக்கிட்டாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி அழுகு சரியான அழுகு வந்துருச்சு. நானும் அழுதுட்டேன். சரி விஜய் பார்த்து போ விஜய் அப்படின்னு. அப்போ லவ் பண்ணும்போது எப்போயுமே லவ் பண்ணும்போது லவ் ஸ்டோரி வரும். இப்போ சொன்னோம்னா அப்புறம் ட்ரிக்கே போயிடும். லவ் ஸ்டோரி வேணும் சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே கமெண்ட் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் நாங்கள் போடுவோம். எல்லோரும் கமெண்ட் பண்ணி தான் இருந்தீங்க. சப்ஸ்கிரைப் வரட்டும். ஒரு 5K சப்ஸ்கிரைப் வச்சு கன்ஃபார்ம் போடுறோம். அப்படியே பழனிக்கு வந்தாச்சு. வேறு லெவலில் போன தடவை இங்கே தான் போன தடவை இங்கேக்குள்ளே தான் அது என்னது கரும்பு ஜூஸ் குடிச்சா எடுத்தாப்புல இந்த சரவண பவன் இருக்கு பார்த்தீங்களா, சரவண பவனில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் பார்த்துக்கோங்க. சாப்பிட்டுட்டோன்னே கிறுகிறுன்னு வருதுன்ட்டா. சரி ரைட்டு போய் ஜூஸ் கடையில் போய் காட்டு. அந்த இதே தான் இன்னைக்கு பூட்டி இருக்குங்க. நீ சாப்பிடலாம் பார்த்தேன், ஆனால் வந்து முடியல, பூட்டி இருக்கு. படுத்துட்டா கீழே படுத்துட்டா கீழே படுத்துட்டா படுத்து. இந்த கரும்பு சாரா இல்லை அந்த கரும்பு சாரா? அப்புறம் எங்கே போய் மெடிக்கலில் போய் வாங்கணும்? ஓ அப்புறம் விறுவிறு நடந்து நாங்கள் ஒரு மெடிக்கல் இருக்குது, அங்கே போய் டேப்லெட் வாங்கி கூட வாமிட் வந்துடுச்சு. சரிங்க, வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். நாங்கள் என்ன ஏம் பண்ணி வச்சுக்கோம்னா 8 செகண்ட் தான் போடலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதுக்காண்டி வந்து 8 செகண்டில் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா படி ஏறியாச்சு. படி ஏறி 2 ஸ்டெப்பு போயிருந்தோம் பார்த்துக்கோங்க. என்ன சொல்லிட்டாங்க, ஃபோன்லாம் லாட் அலோடா. என்னடா அது, நாங்கள் வட்டம் பழனிக்கு பாதயாத்திரை நடக்கும்போது ஃபோன்லாம் கொண்டு தாங்க போவோம். என்னன்னு தெரியல, கொண்டு போகக்கூடாதுன்றாங்க. புது ரூல்ஸ் போட்டிருக்காங்க. என்னன்னு தெரியல. எல்லாருமே வந்து இந்த ஃபோனில் தான் வைக்க போகிறாங்க. பார்த்தீங்களா, சாமி பார்த்துட்டு வந்தாச்சுங்க. மேலே ஏறி போது ஒரு 2-3 ஸ்டெப் ஏறிப்பேன். என்னால் முடியல, நான் நின்றுட்டேன். தேவை முடியல பார்த்துக்கோங்க. இப்படி முதல் வந்து ஒரு 10 படி நல்லா ஏறினா பார்த்துக்கோங்க. அப்புறம் ஏறவே இல்லை. அப்புறம் அப்படியே நடந்துட்டேன். எனக்குலாம் கால் இன்னும் கிடக்கிட்ட நாடுது. என்ன தெரியல, ரொம்ப நாள் ஆச்சுல ஏறி, அதனால இப்படி இருக்குது. என்ன தெரியல, பெரிய பெரிய ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. என்ன எப்படின்னா ஃபோன் கொண்டு போகக்கூடாது. நான் பாதயாத்திரைலாம் இருக்கும்போது ஐயா இருக்கட்டும், ஐயா இருக்கட்டும். ஒன்று வாங்கிட்டு போ. 20 ரூபா 60 இல்லை 20 ரூபா வாங்கிட்டு போயா. இந்தாயா இல்லை வேலை வாங்கி 2 ரூபா கிடைக்கா எனக்கு போதியா. இருக்கட்டும். எங்க அப்பா வீட்டில் வச்சிருக்கிறதுக்கு இங்கே வச்சிருக்கிறதுக்கு இல்லை இருக்கட்டும். 20 ரூபா கொடுமா. இல்லை இருக்கட்டும். 60 ரூபா 50 ரூபாய்க்கு விற்கிறது. இல்லை வேணாம். இல்லைங்க தந்தாங்க பிடிங்க, வேஸ்ட் ஆகாதீங்க. அது வீட்டில் இருக்கு அப்படின்ட்டு விளையாடவும் மாட்டான், வேஸ்ட்டு. சாமி பார்த்துட்டு வந்துட்டு அப்படியே வேற லெவலில் பார்த்தாங்க. அது என்னடி ஏதோ சொல்லுவாங்க, என்னது காலை பூஜை நடந்தனால ஒரு 3/4 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இருக்கா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஓப்பன் பண்ணாங்க. நல்லா ராஜ் அலங்காரத்தில் வேற லெவலில் இருந்துச்சு. சாமி சுற்றி தூக்கிட்டு நடந்தாங்க. எப்படியோ வேற லெவலில் சாமி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து லெமன் சாதம் வாங்கினோம். புளியோதரை 15 ரூபா. அதுக்கப்புறம் வந்து பொங்கல் ஒரு 15 ரூபா. வேற லெவலில் சாப்பிட்டோம். இப்போ வந்து பஞ்சாமிர்தம் வாங்கினோம். அப்புறம் என்னென்னா எல்லாத்துக்கும் சேர்த்து சாமி கொடுத்தாச்சு. சப்ஸ்கிரைபருக்கு எத்தனை பேர் இருக்கீங்க? 2190 பேர் இருக்கீங்க. 2190 பேர் இருக்கீங்க. எல்லாத்துக்கும் மொத்தமாக சாமி கும்பிட்டாச்சு. எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டாச்சு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆல் வச்சுருங்க. உங்கள் பாய்.